வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது மாங்காய் போட்டு சின்ன வெங்காய பத்திய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம். வத்தல், வடகம், மால்ட் ரெசிபி, இந்த மாதிரி குழம்பு வகைகள் எல்லாமே போட்டிருக்கோம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டை இனிமேலும் கொடுப்பீங்கன்ற ஆதரவோடு வாங்க வீடியோவுக்கு போகலாம். வணக்கம். இன்றைய பதிவில் மாங்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு, பத்திய குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது தோட்டத்தில் பறிச்சுன்னு வந்த மாங்காய். இது ஒரு நார்மல் சைஸ் இருக்கிற மாதிரி இது நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து புளிப்பு இருக்காது ரொம்ப. ரெண்டாவது இது வந்து நல்லா வேகும். இதை விட பெருசாகும் காய். நாங்கள் நேற்று ஊருக்கு போனதுனால இருக்கிறத பறிச்சுன்னு வந்துட்டோம். இந்த காய் போட்டு இப்போ ஒரு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுட்டு பார்க்கலாம். இப்போது இந்த மாங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மூணும் போட போகிறதில்ல நான். இதுக்கு நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். நான் மாங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். இந்த ஒரு தக்காளியை வந்து நான் கொஞ்சம் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த எண்ணெயில் கொஞ்சமாக நம்ம வடகம் தாளிச்சிக்கலாம். வடகம் பொரிஞ்ச உடனே ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகா முழுசாக போட்டால் வெடிக்கும். அதனால் போட்டு தக்க நேரத்தில் எடுத்துடுங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் இந்த ஒரு தக்காளியை அரைச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த பச்சை மிளகாய் வதங்கினதை எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு வாசனைக்காக தான். வெறும் எண்ணெயிலன்னா பச்சை மிளகாய் வந்து வெடிக்கும். அதனால தான். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து நிறைய வீடியோ போட முடியல. இருந்தாலும் எனக்கு வந்து எப்பயும் கொடுக்குற சப்போர்ட் கொடுத்துன்னு தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் இன்னும் நிறையா அச்சீவ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் வந்து நம்ம போடுற வீடியோ பதிவெல்லாம் பாருங்கள். நிறைய வத்தல், வடகம், இந்த மாதிரி மால்ட் ரெசிபி இதெல்லாமே நான் போட்டிருக்கேன். ஊறுகாய் எல்லாமே நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இது நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் மஞ்சத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய் பொடி இது எல்லாமே இதில் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தூள்லாம் கருகாமல் இதுலேயே வதக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளி, ஊற வச்ச புளியை கரைச்சி குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். புளி சக்கையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமாக கரைச்சி இந்த குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு கரைச்சி வச்சுக்கலாம். ஊற்றிட்டேன். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கொதி வரட்டும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இது பாருங்கள், ஒரு பாதி தேங்காய் மூடியில் பாதி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 4 எடுத்துருக்கேன். இதை மிக்சியில் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம இந்த தேங்காய், மிளகு இதெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். நைசாரில் கொஞ்சம் குறப்பாக அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற மாங்காவை பொறுத்து தான் வந்து புளிப்பு வந்து நீங்கள் போடணும். கொஞ்சமாக கட் பண்ணும்போது ஒரு பீஸ் வாயில் போட்டு பாருங்கள். அந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு புளிப்பு அதிகமாக இருக்கிற மாங்காய் வந்தால் புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இது என்னோடது மாங்காய் வந்து புளிப்பு இருக்காது ரொம்ப. இப்போ இது நல்லா கொதிக்குது. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவை இதில் சேர்த்துட்றேன். மாங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் எந்த மாங்காய் வந்து குழம்புல போட்டாலும் எவ்வளோ ஆனாலும் கரையவும் கரையாது. அதனால் இது வந்து நல்லா போட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருக்க மாங்காய் வந்து வெந்திருக்கு. நான் கரையில் எவ்வளோ நேரமாக நானும் கொதிக்க விட்டுருக்கேன். பாருங்கள் மாங்காய் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் இதை இங்கே சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம். இப்போது கலந்து விட்டு ஒரு லேட்டாக ஒரு கொதி கொதிச்சா போதும். தேங்காய், மிளகு, இது பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி
இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் இந்த மாங்காய் குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.